சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இறந்த மீன்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்மாயில் கொட்டிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலமருங்கூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கண்மாய் அமைந்துள்ளது. தாமரை கொடிகள் பலர்ந்து கண்மாய் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்ததால் அவற்றை அகற்றக் கோரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். அப்போது அதிகாரிகள் கிராம மக்களையே கண்மாயை சுத்தம் செய்து கொள்ளுமாறு கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து கிராம மக்கள் ஒரு குழுவினரை அமைத்து கண்மாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கண்மாயில் இருந்த மீன்களை அவர்கள் பிடித்ததாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் கண்மாயில் பிடிக்கப்பட்ட 120 கிலோ அளவிலான மீன்களை இறந்த நிலையில் மீண்டும் கண்மாயிலேயே கொட்டிச் சென்றனர். இதனால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனையடுத்து செத்து மிதக்கும் மீன்களை அகற்றி கண்மாயை சுத்தம் செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கேட்டு வந்துட்டோம். அங்கே அந்த இதை எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கல. இது அங்கே மீன் செத்ததுனால அந்த பக்கம் ஊர்லேருந்து கம்மாயை தாண்டி தான் நாங்கள் ஸ்கூலுக்கு வரணும். ஸ்கூலுக்கு பிள்ளை யாருமே வர முடியலை. எல்லா பிள்ளைகளுமே வரும்போது மூச்சிட முடியாமல் மூச்சு விட முடிய மாட்டேங்குது. அதுக்கு அந்த ரொம்ப நாத்தமாக இருக்குது. வேறு ஏதாவது நோய் வருமோன்னு பயமாக இருக்குது. நாங்கள் கிராமக்கள் எல்லாருமே பயந்துட்டு அதிகாரி வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் யாருமே இன்னும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை.